ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். எப்பவும் போல உங்களுக்கு ஒரு நார்மல் டே இருக்குது லைஃப்பில். இந்த நார்மல் டே முடிவுக்கு வருது, தூங்க போகிறீங்க. ஒரு 9 o'clock 10 o'clock ஆகிடுச்சு. அண்ட் நான் அப்படியே தூங்கணும், நம்ம நிறையா யோசிப்போம், நிறையா ஃபீல் பண்ணுவோம். அது ஏன் அப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் அது அப்படி நடக்கலை, எனக்கு ஏன் இது இப்படி நடக்கலை, இந்த காலேஜில் ஏன் அப்படி ஆச்சு, எனக்கு ஏன் ஆஃபீஸில் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிவிட்டு, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு, விதியை திட்டி, கடவுளை திட்டி, டைமை திட்டி, எனக்கு மட்டும் ஏன்டா லைஃப்பில் இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டி, இந்த வாழ்க்கையே ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு சேட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு கடைசியில் தூங்குறீங்க. அண்ட் எப்பவும் போல் தூங்கும்போது ஒரு 7 o'clock மார்னிங் அலாரம் வச்சுட்டு தூங்குறீங்க. தூங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாரம் அடிக்குது. பட் உங்களால் அந்த அலாரம் ஆஃப் பண்ண முடியல கை நீட்டி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு அதை ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. பட் அப்போயே உங்களால் ஆஃப் பண்ண முடியல. உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அப்போ உங்கள் அம்மா வந்து அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. பட் உங்கள் அம்மா வந்து ரொம்ப யங்காக செமையாக மேக்கப்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக அவங்க தெரியுறாங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இதோட சமஷாக்க ஒன்று நடக்குது. உங்கள் அம்மா வந்து உங்களை தூக்கி மடி மேலே வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் பேச முடியல. அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்க கேலண்டரை பார்க்குறீங்க. அந்த நாள் வந்து 1990s இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுது. நடந்த எல்லாமே கனவு, உங்கள் ஹோல் வாழ்க்கையே கனவு அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஃப் யுவர் ஹோல் லைஃப் வாஸ் அ ட்ரீம்? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே கனவாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கூட மெமரிஸ் எல்லாமே ஒரு கனவு. உங்கள் அக்கா தங்கச்சி இல்லை அண்ணா தம்பி யார் கூட விளையாண்ட சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாமே கனவு. நீங்கள் படித்த ஸ்கூல் கனவு, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கனவு, நீங்கள் அடித்த லூட்டி கனவு, நீங்கள் போன ட்ரிப் கனவு, நீங்கள் ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயங்களுமே கனவு. உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் கனவு, நீங்கள் வாங்கின மார்க்ஸ் கனவு, நீங்கள் படித்த காலேஜ் கனவு, உங்கள் படித்த காலேஜில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கனவு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், சண்டைகள், உங்கள் ஃபர்ஸ்ட் லவ், உங்கள் ஃபர்ஸ்ட் க்ரஷ், உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ் எல்லாமே கனவு. உங்கள் மொத்த வாழ்க்கையுமே கனவு. நீங்கள் படிக்கிற ஆஃபீஸ், நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்க வேலை, உங்களோட ட்ரீம், உங்களோட பேஷன், நீங்க சம்பாரிச்ச காசு எல்லாமே கனவு. எதுவுமே நிஜம் இல்லை. இப்பதான் எந்திரிக்கிறீங்க. நீங்க ஒரு வயசு குழந்தை. வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அப்போ செமையாக ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, எனக்கு அப்படி ஒரு செம ஃப்ரெண்டு இருந்தான், எனக்கு அப்படி ஒரு செம ஃப்ரெண்டு இருந்தா, எனக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க, எனக்கு செமையான ஒரு லவ் இருந்தா என் லைஃப்பில். செம கனவு. செமையான ஒரு காலேஜில் படிச்சிருக்கோம், அவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ பாசிட்டிவாக நடந்திருக்கு, செமையாக ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்லலாம். இந்த மெமரிஸ்லாம் செமையாக இருக்கு. என் சின்ன வயசு மெமரிஸ், அப்பா அம்மா கூடலாம் அவ்வளோ நல்ல நல்ல மெமரிஸ் இருந்திருக்கு, செம லைஃப் ஒன்று இருந்திருக்கு. பட் இது எல்லாமே கனவாக போயிடுச்சுன்னு நினச்சிருப்போம். பட் இதே கனவாக இல்லாமல் அந்த நாள் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, உங்களால் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ண முடிஞ்சிருந்தால், அது நினைவாக இருந்திருந்தால், மறுபடியும் அதே வாழ்க்கையை திரும்பி வாழ்ந்து அதே நாளை திரும்பி முடிச்சு என்னடா வாழ்க்கையை இது மறுபடியும் ஃபீல் பண்ணி ஒரு சேட் ஸ்டேட்டஸ் போட்டு மறுபடியும் வாழ்க்கையை ஃபுல்லாக திட்டி புலம்பி தூங்கியிருப்போம். ஒரு விஷயம் எப்போ நமக்கு இல்லைன்னு ஆகுதோ அப்போ தான் அதோட வேல்யூவே நமக்கு தெரியுது. எப்போ நம்ம வாழ்ந்த முழு வாழ்க்கையுமே ஒரு கனவு அப்படின்னு தெரியுதோ அப்போ தான் அந்த வாழ்க்கையோட அருமையே நமக்கு தெரியுது. அண்ட் இது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் ஆட்டிடியூட் தான். இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அண்ட் நானும் வந்து உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்ட போகிறது கிடையாது. நானும் ஒத்துக்கிறேன், லைஃப்பில் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது, கஷ்டமாக இருக்க விஷயங்கள் இருக்குது, நிறையா சோகமான விஷயங்கள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப் கண்டிப்பாக மோசம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கிட்டு எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏன் அது நடக்கலை, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப் கண்டிப்பாக மோசம் கிடையாது. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒவ்வொரு நாளுமே. அதை நீங்களாம் பார்க்காம இருக்கீங்க. அண்ட் மற்ற சோகங்கள், மற்ற கஷ்டங்கள் அதை ஓவர் பவர் பண்ணிடுதுன்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். மேபி உங்களால் டக்குன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எந்த நிமிஷம் சர்ப்ரைஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஓல்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரொம்ப வருஷம் இருந்திருக்கலாம், அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு ஃபேஸில் அவங்க நமக்கு செம்ம க்ளோஸாக இருந்திருக்கலாம். பட் இப்போ அவங்க கூட நம்ம சுத்தமாக டச்லாம் போயிருக்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்த ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க. நீங்கள் டிராஃபிக் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு அழகான விஷயம், ஒரு அழகான ஒரு பாப்பா இல்லை ஒரு அழகான பொண்ணு சைட் அடிக்கலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். லைஃப் இஸ் சூப்பர் சூப்பர் கிரேசி. லைஃப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ மேஜிக்கலாக, அவ்வளோ செதுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சிலையோட அழகை வந்து அதோட சின்ன சின்ன செதுக்கல்களில் தான் இருக்குது. அந்த ஹோல் சிலை அழகு கிடையாது, அந்த சிலையில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதே மாதிரி தான் லைஃப்பும் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக தான் இருக்கும். பட் தட்ஸ் த ட்ரூத். ஸோ சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிங்க, சின்ன சின்ன விஷயங்களையும் அனுபவிங்க. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நினச்சி உங்களுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை தான் இருக்குது, ரொம்ப அழகான வாழ்க்கை அது. பட் அந்த அழகான வாழ்க்கையோட வேல்யூ, இந்த வாழ்க்கையே ஒரு கனவுன்னு எப்போ ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். யாருக்கு தெரியும், நாளைக்கே நீங்கள் எந்திரிச்சு உங்களால் ஒரு அலாரம் ஆஃப் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாழ்க்கையை நினச்சி. ஸோ ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிறுத்துங்க, வாழ ஆரம்பிங்க, இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றி. அலாரத்தை ஆஃப் பண்ண முடியலனா பரவாயில்ல, மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.